26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடும் போது அதுக்குன்னு ஒவ்வொரு சுத்தம் சுகாதாரம்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி ஜின்ன வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உண்டா சார்? ஜின்னு இருக்கிற இடம் தான் ரொம்ப நீட்டாக வச்சுருப்போம். ஏன்னா மற்ற தெய்வங்கள் கூட மன்னிக்கிற தன்மை உண்டு. கோபம் வந்தால் கூட மன்னிச்சிருவாங்க. ஆனால் ஜின் மன்னிக்காது. நம்ம அது கோபத்துக்கு ஆளாகவும் கூடாது. நம்ம கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக வச்சுருக்கோம். பழைய பங்களா, அதுக்கப்புறம் சுடுகாடு, இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ஜின் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக ஒத்தே போகலையே சார். ஜின்னு இருக்கிறது எப்படின்னா, நம்ம சொல்லிக்கலாம் 1000 பேர் அங்கே இருக்குது அது இருக்குன்னு. ஜின்னை வச்சிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஜின் எங்கே இருக்கும் ஏது இருக்குன்னு. பாடடைஞ்ச இடமா இருந்தாலும் அது சுத்தமான இடத்துல தான் அங்கே இருக்கும். அங்கேயே ஒரு அசுத்தம் இருந்தால் அங்கே இருக்காது ஜின். சின்னதாயிடுச்சு சில துணிகள் அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்குலாம் கொடுத்துருவோம். ஆனால் அதை வச்சுமே மாந்திரிகம் ரீதியாக செய்வினையோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஜின்னுக்கு அந்த மாந்திரிக வேலைகளுக்கு துணியை பயன்படுத்தினா அந்த ஏவல் மூலிமா நேராக அவங்கள போய் பிடிக்காது. ஏன்னா ஏவல் தானே, ஒரு காற்று தானே, அது கண்டிப்பாக போய் தாக்கும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி. மாந்திரிகம் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கு ஜின்னால தீர்வு தர முடியும். நீங்க எல்லாம் சாமியை எதுக்கு பயன்படுத்துவீங்க? கோயிலுக்கு போய் அங்கே போய் வணங்கிட்டு வருவீங்க, கூட்டமாக போவீங்க, ஒரு நல்ல நாள் விட மாட்டீங்க, கெட்ட நாளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கடவுளை போவீங்க வருவீங்க. ஆனால் நாங்கள் ஜின்ன மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். குட்டி குட்டி தீவில் எல்லா உலகம் முழுக்க இருக்கிறது ஜின்னு தான். யாரை ஜின்ன வரை எங்களை அழிச்சிடுச்சு, ஜின்னு உங்களை கொன்னுடுச்சு, ஜின்னு உங்களை கெடுத்துடுச்சுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சும்மா தேவையில்லாத ஜின்னை பற்றி பயம்படுத்துவாங்க. அது இதுன்னுட்டு கண்டிப்பாக ஜின்ன மாதிரி காப்பாற்றுறது எதுவுமே கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜின்னை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜின் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. மாந்திரிகம் மட்டும் இல்லாம ஜின் பத்தியும் தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? இப்போ மாந்திரிகம் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கு ஜின்னால தீர்வு தர முடியும். மாந்திரிகத்துக்கு முக்கியத்துவமே ஜின்னு தான்மா. இப்போ நீங்க எல்லாம் சாமியை எதுக்கு பயன்படுத்துவீங்க? எல்லா விதத்தும் நல்லதுக்கு பயன்படுத்துவீங்க. கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துவீங்க. கோயிலுக்கு போய் அங்கே போய் வணங்கிட்டு வருவீங்க, கூட்டமாக போவீங்க, ஒரு நல்ல நாள் விட மாட்டீங்க, கெட்ட நாளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கடவுளை போவீங்க வருவீங்க. ஆனால் நாங்கள் ஜின்ன மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். மாந்திரிகவாதி மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதுவும் நல்ல விதமா மட்டுமா? நல்ல விதமா. நமக்கு தேவைன்னு இப்போ ஒருத்தவங்க உங்களை விடாம டார்ச்சர் தரான், உங்களை விட மாட்டேன்றான். ஒரு பணபலம் இருக்குது, அவனுக்கு பணபலம் எல்லாமே இருக்குது. நீங்க ஒரு வீட்டுக்காரங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம நீங்க போய் கேஸ் கொடுத்தாலும் உடனே நடந்துருமா? நடக்காது. வேற ஏதாவது வழியில முறையிட்டாலும் உடனே ஆகுதா? ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. மாந்திரிகத்தெல்லாம் ஜின்ன வச்சு செய்தோம்னா பாதிக்கப்பட்டது உண்மைன்னா கண்டிப்பா அவனை உடனே அழிக்கக்கூடியது. அதை கண்டிப்பா செய்யலாம். நியாயமான ஒரு கடவுள் அப்படின்னா ஜின்ன சொல்லலாம். கண்டிப்பாம்மா. இப்போ தேவைப்பட்டால், இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, எதுக்காக மிலிட்ரியில நம்மளுக்கு கன்னை கொடுக்குறாங்க? நம்மள நோக்கி யாருன்னா தப்பானவங்க வந்தா சுடுறதுக்கு. எதுக்காக சுடுறோம்? ஏன் சுடுறோம்? நம்மளோட பாதுகாப்புக்காக. நம்மளுடைய பாதுகாப்புக்கு. அதே தான் ஜின்னு. சரிங்களா? பாதுகாப்பு ஒன்று தேவை. யார் எங்கே இருந்தாலும் எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியனாலும் நடந்தாலும் நடக்காட்டியும் இந்த வர காலங்களில் இனி வர காலங்களில் நமக்கு பாதுகாப்பு கட்டாயம் முக்கியம். ஜின் அப்படிங்கிறது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, அதனால நிறைய விதமான நல்ல பலன்களும் இருக்கு. இல்லைம்மா, நான் சொல்லலை. இது வரைக்கும் நானே சொல்கிறேன். ஜின்னு நல்ல விதமாக நான் சொன்னாக்கா, ஓ இவர் ஜின்னை வணங்குறார், ஜின்னை பற்றி நல்லது தான் சொல்லுவாருன்னாங்க. நான் உங்களையே கேட்குறேன், ஜின்னு இது வரைக்கும் யாருக்கு கெடுதல் செய்திருக்குது? ஒரு ஆளை காட்டுங்க. இப்போ நான் சொல்லலாம் ஜின்னு நிறைய நல்லது செய்து போது வருதுன்னு. ஜின்னால் யார் கெட்டிருக்கிறாங்க? அதை எனக்காக ஒரு ஆள் காட்டுங்க. குட்டி குட்டி தீவில் எல்லா உலகம் முழுக்க இருக்கிறது ஜின்னு தான். யாரை ஜின்ன வரை எங்களை அழிச்சிடுச்சு, ஜின்னு உங்களை கொன்னுடுச்சு, ஜின்னு உங்களை கெடுத்துடுச்சுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சும்மா தேவையில்லாத ஜின்னை பற்றி பயம்படுத்துவாங்க. அது இதுன்னுட்டு கண்டிப்பாக ஜின்ன மாதிரி காப்பாற்றுறது எதுவுமே கிடையாது. இப்போது உலகத்திலே என்ன சொல்லுவாங்க? கெட்டவன் தீவிரவாதி, இவன் நல்லவன் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் அவன் உயிர் போனாலும் கூட இருக்கிறவனை காட்டி கொடுக்க மாட்டான். ஆனால் நல்லவன் இருப்பான் கூட இருக்கிறவன். இன்னைக்கு எத்தனை பேரை குழி பறிச்சுட்டு போயிருக்கிறான் தெரியுமா? நண்பனாக இருக்கிறவன் குழி பறிப்பான், பிஸ்னஸில் பார்ட்னர் குழி பறிக்கிறான். ஏன் இதே ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வாழறாங்க, கணவன் மனைவியாவே வாழறாங்க. எவ்வளோ பேருக்கு அவங்களே துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஜின்னு நம்பி வரவங்களுக்கு இன்னி வரைக்கும் யாருக்குமே கை விட்டது கிடையாது. சரிங்களா? அதே கெட்டவன்றானே அவன் காட்டி கொடுக்குறானா? யாரையும் கெடுக்க மாட்டான்.
சரி, நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க யார் யாருக்கெல்லாம் ஜின்ன வழிபடணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லித்தர விரும்புறேன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்றது? ஏம்மா வருவாங்கம்மா, எனக்கு ஃபோன் மூலியமா தொடர்பு கொள்ளுவாங்க, நேரில் வருவாங்க. நான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாளாக எனக்கு இப்படி கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறேன், எனக்கு ஜின்ன கொடுங்க, நான் வணங்குறேன், வழிபடுறேன், எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தேடி வருவாங்க, நாடி வருவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு வரும்போது அதுக்கு உண்டானது எல்லாமே நம்ம செய்து கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். எப்பயுமே தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடும் போது அது அதுக்குன்னு ஒவ்வொரு சுத்தம் சுகாதாரம்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி ஜின்ன வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உண்டா சார்? ஆமாம், இப்போ என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாஃப் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்ன மெரிச்சிட்டு போனால் கூட மாஃப் போட்டு தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும். என் வீடும் அதே மாதிரி நீட்டாக தான் இருக்கும். ஜின்னு இருக்கிற இடம் தான் ரொம்ப நீட்டாக வச்சுருப்போம். ஏன்னா மற்ற தெய்வங்கள் கூட மன்னிக்கிற தன்மை உண்டு. கோபம் வந்தால் கூட மன்னிச்சிருவாங்க. ஆனால் ஜின் மன்னிக்காது. நம்ம அது கோபத்துக்கு ஆளாகவும் கூடாது. நம்ம கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ சொல்லியிருந்தீங்க சார், ஜின் வந்து ஆஃபீஸில் இருக்குது, நாங்கள் வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுப்போம் அந்த இடத்த அப்படின்னு. ஆனால் ஜின் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எல்லாருமே கேள்விப்படுறது இந்த பழைய பங்களா, அதுக்கப்புறம் சுடுகாடு, இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ஜின் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக ஒத்தே போகலையே சார். எந்த நம்ம சொல்லலாமா, சுடுகாடு, காடு, பாடறிஞ்ச கிணறு, பங்களா, அங்கெல்லாம் சுத்தமாக தாம்மா இருக்குது. சரிங்களா? இங்கே நம்ம இருக்கிற நாட்டில் தான் அழுக்கு நிறைய இருக்குது. ஒருத்தவனை கெடுக்கிறன்ற கெட்ட எண்ணங்கள், தவறு, சரிங்களா, ஒரு என்ன சொல்கிறது, கற்பழிப்பு, குடி, கஞ்சான்னு எல்லா கெட்டதும் எங்கே இருக்குது? நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதே வந்து பாடறிஞ்ச இடத்துல பாடறிஞ்சு போன இடத்துல எந்த கெட்டது நடக்கும்? எந்த ஒரு இதுவும் இருக்காது. அமைதியாக இருக்கும். ஜின்னு இருக்கிற இடமும் அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம். புரியுதுங்களா? சுடுகாட்டில் என்ன பிரச்சனை? சுடுகாட்டில் நீங்கள் செத்தாலும் அங்கே தான் போகணும், நான் செத்தாலும் அங்கே தான் போகணும். அந்த இடத்துல என்ன அசுத்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. மனிதன் இறந்துட்டா அங்கே நிம்மதியாக இருக்கிற மனுஷன் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறானோ, உழைச்சி காலையிலேருந்து போய் இது வரைக்கும் உழைச்சி குடும்பம் அது இதுன்னு 1008 தொல்லையில் இருக்கிறவங்க கூட சுடுகாட்டில் போய் தான் நிம்மதியாக தூங்குறானே. புரியுதுங்களா? எல்லா இடமும் சுத்தமான இடம் தான்மா. ஜின்னு இருக்கிறது எப்படின்னா, நம்ம சொல்லிக்கலாம் 1000 பேர் அங்கே இருக்குது அது இருக்குன்னு. ஜின்னை வச்சிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஜின் எங்கே இருக்கும் ஏது இருக்குன்னுட்டு. பாடடைஞ்ச இடமா இருந்தாலும் அது சுத்தமான இடத்துல தான் அங்கே இருக்கும். அங்கேயே ஒரு அசுத்தம்னா அங்கே இருக்காது ஜின்னு. இப்போ துணியெல்லாம் இருக்குல்ல சார், நம்மளுடைய பழைய துணிகள், அதை வந்து நம்ம கண்டிப்பாக சின்னதாகிடுச்சு சில துணிகள் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்குலாம் கொடுத்துருவோம். ஆனால் அதை வச்சுமே வந்து மாந்திரிகம் ரீதியாக செய்வினையோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்கல்ல சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? கண்டிப்பாம்மா. இப்போது இது இப்போத்தி கிடையாதும்மா. மாந்திரிகம்ன்றது இப்போ உருவானது இல்லை. காலகாலமாக இது கடவுள் காலத்திலே நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் கடவுள் உற்பத்தியான காலத்துலேருந்து எல்லாம் ஒரு 5000 மேலே நூற்றாண்டு காலத்துக்கு மேலே இருந்து உருவாகி வருது. ஒரு மனுஷனோட பொருள் அப்போ துணி கூட இல்லை. காலடி மண்ணை வச்சு செய்வாங்க, அவங்க முடியை வச்சு செய்வாங்க. பல விதங்கள் உண்டு. அவங்க துணியை வச்சு செய்வாங்க. இது இப்போ உருவானது கிடையாது. இப்போ தானே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது. அப்போல்லாம் என்ன இருந்தது? அவங்க உடுத்துற உடை அது எப்படி காரணம்னு கேளுங்க. அதுக்கு விளக்க யாரும் சொல்றது கிடையாது. துணி வச்சு செய்கிறோம், அதை வச்சு செய்கிறோம், இதை வச்சு செய்கிறோன்னு 1000 சொல்லுவாங்க. காரணம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாய்க்கு எத்தனை அறிவு இருக்குது? 5 அறிவு. நமக்கு 6 அறிவு சார். ஒரு இடத்துல ஒரு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு ஒரு துணி ஒன்று காமிச்சோம்னா கரெக்டாக அந்த ஆள் எப்படி போய் கேட்ச் பண்ணுது? இது இவன் துணி தான், இது எப்படி தான் அப்படி போய் கேட்ச் பண்ணுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கரெக்டாக போகுதா இல்லைங்களா? அதுதான் காரணம். அந்த அந்த 5 அறிவு உள்ள ஒரு நாய்க்கு எப்படி அந்த இது ஒரு சக்தி வருது? அது படைப்பிலேயே அந்த சக்தி உண்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மனுஷனுக்கு அந்த சக்தி உண்டா? கிடையாது. அதே மாதிரி தான் ஜின்னுக்கு அந்த மாந்திரிக வேலைகளுக்கு துணியை பயன்படுத்தினா அந்த ஏவல் மூலிமா நேராக அவங்கள போய் பிடிக்காது. ஏன்னா ஏவல் தானே, ஒரு காற்று தானே, அது கண்டிப்பாக போய் தாக்கும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி. அப்போ நம்ம பயன்படுத்தின துணியை இன்னொருத்தவங்களுக்கு தானமாக தரக்கூடாதா சார்? தானமாக தர்றது அப்படி சொல்லி எல்லாரும் தானத்தை கெடுக்கக்கூடாதுமா, தடுக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வசதி வாய்ப்புக்காக தராங்க, வசதி இருக்குது. இப்போ குறிப்பிட்ட நாள் மேலே ஆகி போச்சுன்னா இல்லாத ஏழைங்க போட்டன்னு கொடுக்குறாங்க. அது இதெல்லாம் தவறு கிடையாது. இல்லை நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறது போகிறது வருது, அதெல்லாம் தவறு கிடையாதுமா. எதிரிங்க கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு விரோதம் இருக்குதுன்னா அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் எதிரிங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை, நம்ம கிட்ட அவங்க தன்னார் எடுத்துருவாங்க. எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க எப்படியும் எடுத்துருவாங்க. அங்கே தானே காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ எப்படின்னாக்கா, முடி வளர்ந்தால் தான் பார்பர் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் தொழில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்கிறோம் இல்லையா நாங்களும். இந்த மாதிரி வந்து துணி போயிடுச்சு கஷ்டமானது அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்ற தானே நாங்கள் இருக்கிறோம். அதுக்குன்னு நம்ம ஆரம்பத்திலே பயம் காட்டிட்டுனா மன உளைச்சல்லே அவங்க பயந்துருவாங்க. இப்போ நாங்கள் படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்னா
தலைவாரிக்கிட்டு இருப்பாங்க, அந்த முடியை திருடிட்டு போறது, நடக்கும்போது மண்ணை எடுக்கிறது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். உண்மையாவே இதெல்லாம் வச்சு மட்டும்தான் செய்வினையை செய்ய முடியுமா சார்? பல விஷயங்கள் உண்டு. தேவையானதுக்கு மட்டும் நம்ம அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இதுதான் நமக்கு கிடையாது. எல்லாமே தேவைக்கானதுக்கு ஏற்ப மாதிரி நம்ம செய்துக்கலாம். ஒரு மனுஷனுக்கு எது எது தேவையோ, எந்தெந்த வேலைக்காக எது தேவையோ அதெல்லாம் எடுத்தாக்கா நம்ம அந்த பொருள் வச்சு செய்யலாம். ஒண்ணுமே இல்லை, அவங்க தாய் பேரை, அவங்க கருவில் உருவானது அம்மா பேரை வச்சே கூட செய்யலாம். அம்மா பேரு அவங்க பேரை வச்சு வீட்டுக்கு எத்தனாவது பையன் வச்சு அதை வச்சே செய்வாங்க. சரிங்களா? இப்பதான் துணி இருக்குது. அந்த காலத்துல துணியே இல்லாம தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன மாந்திரிகத்துல மாந்திரிகம் அப்பையில இருந்து இருக்குது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு துணின்னு ஆயிப்போச்சு, அவன் வீட்டுக்கு நம்ம போக முடியாது. அதை எப்படி அழிப்பாங்க? பெரிய பெரிய பிக் ஷாட் எல்லாம் காலி பண்ணியிருக்கிறாங்க. கிட்ட போக முடியாது, அவங்க துணி எடுக்க முடியாது, அவங்க கிட்ட போய் நிற்க கூட முடியாது. எப்படி செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே இருக்கும். அவங்களெல்லாம் கூட தீர்த்து தான் கட்டுறாங்க. எல்லாமே செய்யலாம் மாந்திரிகத்துல. இப்போ எனக்கும் ஒரு மாந்திரிக பிரச்சனை இருக்கு அப்படின்னு சில பேர் யூகிக்கலாம், இல்ல தோணலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, நீங்களும் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்களோட குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க எதை வச்சு கணிக்க முடியும்? கண்டிப்பா நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாததே ஒண்ணுமே கிடையாது. நமக்காவது எதுவும் தெரியாம இருக்கலாம். மக்கள் தெளிவான ஒரு இதோட கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வருவாங்க, சொல்லுவாங்க, நம்ம பயப்படுறாங்களேன்னுட்டு. எப்படி பயப்படுறாங்க? பயப்படக்கூடாதுன்ட்டு, இது செய்வன கிடையாதுமா, நீ பயப்பட, அப்படி சொன்னா இவங்க தைரியத்தில் இருப்பாங்க. நான் சொல்லுவேன். அப்போ அவங்க கரெக்டாக கேட்பாங்க, என்னங்க நீங்கள், எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, தூக்கத்தில் இப்படி இருக்குது, என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது, இப்பெல்லாம் நடக்குது, என் பிள்ளை என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, இது நாங்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இது செய்வனை தான் இன்னும் கரெக்டாக அடித்து சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறவங்க அவங்க தான். புரியுதுங்களா? ஒரு மருத்துவருக்கு மருந்து தரதான் தெரியும், அந்த வலியை தாங்குறவங்களுக்கு தான் தெரியும். தேவையில்லாமல் காரை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, வெளிநாட்டிலேருந்து என்னை பார்க்கறதுக்கு உலகம் பூரா இருந்து வர்றாங்க. எதுக்காக வராங்க? தின்னுவிட்டு கொழுப்பா? கிடையாது. அவங்க படுற கஷ்டம், இங்கே போனாக்கா நம்மளை காப்பாற்றுவோங்கன்ற ஒரு வேகத்தில் வெளியிலேருந்து தான் வர்றது. அவங்களுக்கு செய்வனை இல்லாமல் அவங்க வெளியே சுற்றுற அளவுக்கு யாருமே இன்றைக்கி மூடர்களோ முட்டாள்களோ இன்றைக்கி கிடையாதுமா. மக்களை நினைக்கிறோம் பார், ஒன்றும் கிடையாதுன்னுட்டு அவங்க தான் முட்டாளுங்க. ஒன்று நம்ம சொல்லிக்கலாம் வாயால், எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஒருத்தவனுக்கு என்ன, இவனுக்கு அவருக்கு பசிக்குதுன்றானேன்னு சொல்லலாம். அந்த பசியில் அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த வேதனையை வலின்னு தெரியும். ஒரு சாதாரண பசியை கூட அந்த வேதனையை அவனுக்கு தான் தெரியும், பசிக்கிறவனுக்கு தான் தெரியும். பார்க்குறவனுக்கு சும்மா கேவலமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு. அவனுக்கு வலின்றது அடிப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? சும்மா பார்க்குற நமக்கு அது அடிபட்டு போச்சு அவ்வளோதான். நம்ம கூட ஒரு இடத்துல காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன பண்ணுறோம், 2 நிமிஷம் பார்க்குறோம், போயிடுறோம். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு பாவப்படுவோம், இறக்கப்படுவோம், அவ்வளோதான். அந்த வலியை நம்மளால் வாங்கிக்க முடியும்? அந்த வலிக்கிறவன் தான் சொல்லணும், வலிக்கிறவனுக்கு தான் அந்த வேதனை வலின்னு தெரியும். இப்போ செய்வினை அப்படிங்கிற பட்சத்துல மாந்திரிகம் ரீதியா நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா, ரொம்ப முத்திடுச்சு, இதை வச்சு பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாந்திரிகம் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவு நாட்கள் மேல ஆச்சுன்னா அந்த முத்திடுச்சு அப்படிங்கிற வார்த்தை வரும்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு இல்லம்மா. நாளுன்றது இப்போ அதுக்கு நாள் கணக்கெல்லாம் கிடையாது, வருஷ கணக்கெல்லாம் போக தேவையில்லை. நமக்கு டைம் கெட்டு போச்சுன்னா 3 மாசத்துல ஆகுறது 3 நாள்ல கூட ஆகும். புரியுதுங்களா? 3 நாள்ல ஆகுறது 3 மணி நேரத்துல கூட ஆகும். நேரம் நமக்கு கெட்டு போச்சுன்னா ஒரு செகண்ட்ல கூட நம்ம ஒரு உயிர் போயிடும். எதையுமே யோசிக்கக்கூடாது. முத்திடுச்சுன்னு மாந்திரிகத்தை மட்டும் பார்க்கவே முடியாது. மாந்திரிகம் என்னாவே அது உஷாரா நம்ம கவனிச்சு பார்த்து தீர்த்துக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம அவன்ஸா இருக்கவே கூடாது. எதுவுமே சரி, இப்போ உங்களை ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். நமக்கு உங்களுக்கோ எனக்கோ ஒரு அடிப்படுது, என்ன பண்றோம்? டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன பண்றோம்? ஹாஸ்பிட்டல் தான். ஒரு பாம்பு கடிக்குது, ஹாஸ்பிட்டல் தான் போறோம். எதுக்காக போறோம்? நம்மள சேஃப் ஆக்கிக்கிறதுக்காக போறோம் சார். எவ்வளவு சீக்கிரத்துல போறோம்? பாம்பெல்லாம் கடிச்சா ரொம்ப உடனே போயிடுவோம் சார். உடனே அட்டன் செகண்ட் அங்கே மருத்துவமனை தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, இந்த மாதிரி ஒரு தொழிலில் நஷ்டம் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, காசு பணம் தங்கலை, வேறு ஏதோ நோய் நொடி நமக்கு தீராத நோயினுடைய மருத்துவமனைக்கு போய் முடியல அப்படின்னா யோசிக்கவே கூடாது. நான் சொல்கிறது நாங்கள் நல்லா இருக்க கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஒரு நாள் இந்த காசை வச்சு நாங்கள் ஒன்றும் கார் கப்பல்லாம் வாங்கிட போகிறது கிடையாது. உங்களுக்கே செலவு பண்ணதான் அது கரெக்டாக இருக்கும். உடனே அதை வச்சு காப்பாற்றிக்கிங்க. அது இப்போ சொல்கிற மாதிரி அது முத்தி போச்சுன்னா தான் ரொம்ப சிக்கல். சரிங்களா? எதையுமே பெருசாக்க விடக்கூடாது. ஒரு பாம்பு கடிச்சா வைத்தியம் எப்படி பார்க்கணும், அதே மாதிரி தான் பார்த்துக்கணும். அது காலில் இருக்கிற வரைக்கும் தான் அது விஷம். தலைக்கு ஏறிடுச்சுன்னா அது நம்மளையும் மீறிடும். சரிங்களா? தலைக்கு ஏறாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்ல வரேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்திலையும் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய சந்ததிகளுக்கே அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ எனக்கு மாந்திரிகம் வைக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனா நான் இதை பண்ணலாம் அப்படின்னா அது ஏதாவது முடியுமா? கண்டிப்பா அதெல்லாம் தேவையே கிடையாதும்மா. இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு நம்ம வேலை செய்யவே நேரம் கிடையாது.
வந்த பிறகு பார்த்துக்க தான் நான் இருக்கிறேன். என்ன மாதிரி எவ்வளோ பல பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? வந்த பிறகு பார்த்துக்கலாம், வந்த பிறகு அதை விடக்கூடாதுன்றேன். வர்றதுக்கு முன்னாடியே பயந்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு ஒரு ஆள் உண்டு. புரியுதுங்களா? எங்கே போய் எப்பேற்பட்ட முடியலன்னா கூட ஜின் பார்த்திபன் கட்டாயம் காப்பாற்றுவேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இங்கே இருந்து ராத்திரியில் ஒரு பிரச்சனை, சரிங்களா? ஆஸ்திரேலியாவில் ராத்திரி ஒரு பிரச்சனை, இங்கே எனக்கு ஃபோன் வரும், உடனே இங்கேருந்து அங்கே செய்வேன். உடனே அந்த மாற்றத்தை என்னால் இங்கே கொடுக்க முடியும். ஜின் கொடுக்கும், கண்டிப்பாக ஜின்னால் தர முடியும். நீங்கள் ஒவ்வொரு முறையுமே பேசும்போது ஜின் ஜின் அப்படின்னு அதை பற்றி நிறைய தகவல்களை சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஜின்னை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம என்றைக்குமே நம்மளுடைய நேர்காணல்கள்லையுமே பெருசாக விவரித்து பேசினது இல்லைல்ல சார்? எது எடுக்கவும் கஷ்டம் கிடையாது உலகத்தில். எதையுமே சரி, கற்றுக்கிறவனுக்கு கையளவு தான், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மலையண்டலாம், மலையை கூட சரி குறைஞ்சிடலாம், முயற்சி தான் தேவை. புரியுதுங்களா? அதோட வித்தைகளை கற்றுக்கணும். யாருமே அது ஒரு பெருசாக நினைக்கவே தேவையில்லை. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரெயின் அவ்வளோ நீட்டாக இருக்குது, அது எப்படி ஓட்டுறதுன்னு நினச்சா ஓட்டவே முடியாது, சரிங்களா? ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, அதை எப்படி நம்ம கொண்டு திருப்புறதுன்னு நினச்சா முடியாது. அதுக்கு உண்டான பழக்க வழக்கம், அதுக்கு உண்டான ட்ரைனிங்கு, ப்ராக்டிக்ஸ் எல்லாமே இருந்தாக்கா கண்டிப்பாக எதையுமே நம்ம கையாளலாம். வணங்குற முறையும் மெத்தடு இருந்தால் ஜின்னுக்கிட்ட கண்டிப்பாக நம்ம எல்லாம் பலனடையலாம், நல்லா இருக்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றி.